அவ்வளோதான். இட சீட்லேயே வந்து சீல் போட்டு கொடுத்துட்டாங்க. அதான் ரிசீவ்டு. கோயிலில் சாமி சிலை பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. இந்த படங்கள்லாம் ஒரு சில சீனில் வரும்ல அது. தூத்துக்குடிக்கு நேராக போய் அடுத்த மேம்பாலத்தில் அடுத்த ரவுண்டானத்தில் போக மாட்டேங்குது. இதுதான் இதில் கொஞ்சம் பார்த்து பார்த்து போகணும். இந்த மதுரையிலே என்னை கொலை போட்டுருச்சு மக்களே. வரும்போது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தாண்டி கன்னியாகுமரி ரோட்டில் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் வந்து நாங்குநேரி ஊரை தாண்டி வந்து நிற்கிறேன். எங்கன்னு பார்த்தா ஒரு கம்பெனியில் லோடு இறக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு லோடு சென்னை ஹார்பரில் ஏற்றிட்டு இங்கே வந்திருக்கேன். ஒரு ஆயில் பலூன் லோடு. இது வந்து பலூனில் லோடு இருக்கும் உள்ள ஒரு ஆயிலாக, அதை வந்து அன்லோட் பண்ணுறதுக்காக. ஏன்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா கண்ணம் லேட்ரிக்ஸ் லிமிடெட் அது வந்திருக்கேன். இது ஒரு சின்ன சிப்கார்டு. இன்னொரு 2-3 ஃபேக்ட்ரி தான் இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கேன். சரி ரைட்டு, வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். போயிட்டு எடை போட கூப்பிட்றாங்க, எடை போட்டு வரலாம் வாங்க. மொத்தம் 4 வண்டி இருக்குது. இன்னொரு வண்டி வர வேணுமா, அது இன்னும் வரல. சரி, இந்த வண்டி வரைக்கும் எடை போடுறாங்க. வந்து கம்பெனிக்கு வந்தது ஒரு 3 மணி இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. கொஞ்ச நேரம் தூங்கினா கொசு பிடுங்கி எடுத்ததா ஒரு பக்கம் தூக்கமே வரல சரியா. கண்ணு வேற எரியுது. சரி பரவாயில்ல. இல்லை மக்களே, ஒரு 150 ரூபா வேஸ்ட்டாக போச்சு. எடை இப்போ அந்த அண்ணன் நைட்டுக்கு இன்னொரு அண்ணன் இருக்காரு. அவர் தான் நம்ம கொஞ்சம் வேமெண்ட்லேருந்து கூப்பிட்டு வந்தார். அந்த அண்ணன் என்ன போன தடவை வரும்போது இந்த வேமெண்ட்டு வேலை செய்யல இருக்குது. வெளியேருந்து எடை போட்டு வந்திருக்காரு. இப்போ நம்மளும் அதே மாதிரி வெளியேருந்து போட்டு வந்தா இப்போ இங்கே தான் போடணும், இந்த வேமெண்ட்டு வேலை செய்யுது அப்படின்றாங்க. நேற்று ஒரு 150 லாஸ் ஆகி போச்சு. லோடே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக காசு போடாத எப்படியோ வந்துருப்போம். போன வீடியோலாம் போய் பாருங்க. வண்டி வேற வயல் ரோட்லேயே ஆஃப் ஆகி அப்படிலாம் வந்தது. எப்படியோ சமாளித்து வந்திருக்க. முதலோடு நல்ல வண்டியாக எடுத்துன்னு வந்து இறக்கணும்ல. அதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி லைனாக போச்சுன்னா அப்படியே இறக்கிட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இடம் பார்த்தீங்கன்னா மலை அப்படியே மேகம் கருப்பாக லைட்டாக சாரில் அடிக்குது. சரி, வண்டி உள்ளே போகுது எடை போட. ஆனால் அண்ணன் தான் வந்தோம். சரி வாங்க, நம்ம வண்டி எடுத்து வரோம் மக்களே. முதலோடு நம்ம வண்டி கண்டெய்னர் ஏற்றி எப்படி இருக்கு. வண்டி கொஞ்சம் டயர் பிரச்சனைலாம் கொஞ்சம் சரி பண்ணியாச்சு. ஓனர் கொடுத்த டயரு இருக்கு. இது பாருங்க, எல்லாத்துலேயும் சீல் போட்டிருப்பாங்களா. கஸ்டம்ஸ் வந்து பார்த்துட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. இது வந்து பலூன் லோடு. உள்ளே வந்து ஒரே பலூனில் ஆயிலாக இருக்கும். அதனால் வந்து ஒரு டோர் தான் ஓப்பன் பண்ணி ஆயில் எடுக்கணும். 2 டோரையும் ஓப்பன் பண்ணால் அதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பிடிங்கிக்கிட்டு வெளியே வந்துடும். டோன்ட் நாட் ஓப்பன். சரி, நம்மளும் போயிட்டு எடையை போடுவோம். இன்னும் ஒரு வண்டி பேலன்ஸ் இருக்குது. அந்த வண்டி எப்போ வரும்னு தெரியல. அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் ஆளுங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இறக்க ஆரம்பிப்பாங்க. ஃபோன் எல்லாம் உள்ள தருவாங்களா இல்லைன்னா இதெல்லாம் தெரியல. அது எப்படின்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் போனால் கன்னியாகுமரி போயிடலாம். இந்த பக்கத்து ஒரு 30 கிலோமீட்டர் போனால் திருநெல்வேலி போயிடலாம். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் இடையில இருக்கான்னு வச்சிங்களேன். லோடு கொடுத்தவர் கரெக்டாக சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதுவும் சொல்லலையா, நாங்கள் வேற இடையே போட்டு விட்டோம். சரி ரைட்டு, வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இது காசால் ஃப்ரீயான்னு தெரியல, அது வேறு ஒன்று. நம்ம ஆளுங்க இந்த லோடை கொடுத்து விட்டு ஃபாஸ்டேகில் காசு போடுறதுக்கே கெஞ்சி கூத்தாடி கையில் அந்த காசெல்லாம் போட்டு ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் கிட்ட வந்து லாஸ்ட்டு டோல்கேட்டு பார்த்தீங்கன்னா 610 ரூபாய்க்கு 500 ரூபா தான் இருந்தது, 530 ரூபா தான் இருந்தது. அதில் மறுபடியும் என்கிட்ட இருந்து 110 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டம்.
ஓகே, வாங்க போகலாம். சரி, இப்போ போயிட்டு அதே இடத்துல கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டியதானா. உள்ளாரே எடை போடணும்னு தெரிஞ்சிருந்தா நைட்டு எடை போட்டுருக்க மாட்டோம். அது உள்ள போய் திருப்பிக்கிட்டு வந்து எடை போட்டுருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதான் சிப்கார்டு உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எதுவும் வாங்க அப்படி இன்னும் நிறையா வரல. எனக்கு வெறும் மூணு கம்பெனி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 2 கிடையாது. ஆப்போசிட்ல வரேன். இதுக்கு முன்னாடிலாம் எங்கேயும் மழையே கிடையாது. இங்கதான் வந்து மலையிலே இப்போ கொஞ்சம் பார்க்கறதா இருக்கு. ஏன்னா இது அப்படியே அந்த சைடு இன்னும் கொஞ்சம் போனா கேரளா சைடு போயிடும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இதோ வச்சிருக்காங்க வருங்க போடுங்க, கண்ணம் லேட்ரிக். இது உள்ள திரும்பினா இருக்கிறது 2 கம்பெனி தான். ஒன்று முன்னாடி வேற ஒரு கம்பெனி இருக்கு, பின்னாடி இன்னொரு கம்பெனி இருக்கு, அவ்வளோதான். ஆஹா, வண்டிகளாம் வெளியே நிற்கிறாங்க, உள்ள போயிட்டு இருக்குது. சரி, உள்ள போனாலும் அப்படியே நிற்கும் தான் சொன்னாங்க கிரவுண்ட்ல. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கை கிளவுஸ் தயாரிக்கிறாங்களா அந்த கம்பெனியா. லோடு இறக்க கூப்பிட்றாங்க, உள்ள போயிட்டு இருக்கேன். பாயிண்ட் எந்த இடம் தெரியல. நேராக போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணுங்கன்னாங்க. இன்னொரு வண்டி அந்த அண்ணன் முன்ன வந்தவர்ல, அவரு மொதல் வண்டி, நான் 2வது வண்டி. அது இருக்கு. ஒரு டோர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சீல் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாங்க. டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. லைட்டாக இன்னும் கொஞ்சம் பேஸ் போகணும். பின்னாடி ஓஸ் போட்டு அவங்க அதுக்கப்புறம் சைடில் எங்கன்னா டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த டேங்க்கில் எடுத்துப்பாங்க எல்லாத்தையும். ஓஸ் போட்டு மோட்டர் போட்டு வச்சுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதில் அந்த பலூன் தான். பலூனு, இந்த அட்டைங்க எல்லாமே இதில் தான் இருக்கும். இது தார்பை மேலே உள்ளே வந்து பலூன், அதாவது அந்த பிளாஸ்டிக்கில் வரும்ல, அந்த மாரி இருக்கும், போட்டுருக்கும். இதை கொடுத்தாங்கன்னா நான் அரிசி கிச்சி எத்தனா கீழே போடுறதுக்கு போதும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. 2 வண்டியும் அட் அ டைமில் போட்டு இறக்குறாங்க. இதோ அண்ணன் தான் நம்ம கூட நைட்டு வேமெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாலும் இவர் கூட தான் இன்னும் ஒரு 2-3 நாள் பயணம். அண்ணன் பேர் சசி. வணக்கம். வணக்கம். லோடு இறக்கி முடிச்சாச்சு. பலூன் பாருங்க, எடுத்து ஓரம் போட்டாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், இறக்கி முடிச்சாச்சு. இங்கே ஒரு தடவை டோர் ஓப்பன் பண்ணி காட்டணுமா? போய் எடை போட்டு வரணும். மறுபடியும் எடை போட்டு வந்து தான் ரிசீவ்டு வாங்கணும். டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒடுக்கா இருக்குது அந்த இடம். வெற்றிகரமாக ஆயிலோட இறக்கியாச்சு. வந்து அந்த ஆயிலில் ஒயிட் கலரில் அந்த க்ளவுஸ் செய்வாங்கல்ல, அதோட இது பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு தூரில் கொஞ்சம் கொஞ்சம் போடுது, நிற்குது, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது ஒரு கம்பெனி போல. போயிட்டு மறுபடியும் அந்த வேமெண்ட்ல போய் எடை போட்டுட்டு திரும்ப வரணும். ஆனால் நேற்று நைட்டு போட்ட 150 ரூபா வேமெண்ட் வேஸ்ட்டு. பக்கத்தில் ஒரு டீ கடை கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக வெட்ட வெளி. இது உள்ளார இருக்கிறதே இந்த 3 கம்பெனி தான் போல. குதிக்குது பயங்கரமா.
நானும் அவர் சசி அவர் அந்த அண்ணனும் 2 பேரும் ஒன்றா தான் இருக்குது. 2 வண்டி ஒன்றா பாயிண்டில் விட்டு இறக்குனாங்க. எடை போட்டுட்டு ரிசீவ்டு வாங்கிட்டு ஃபோன் அடிப்போம்னா சொல்கிறாங்க. நம்ம வண்டி கண்டெய்னரோட எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்ப்போமா? எவ்வளோ வெயிட் வருது? எங்கே இடையே இதுவே காணோம். கண்டெய்னரோட 13,400 வருது. அப்படின்னா 20 டன் லோடு. 20 ப்ளஸ் தான் சொன்னாங்க. 20 டன்னு லோடு ப்ளஸ் கண்டெய்னர். அதே 20 டன்னுக்கு வந்து நார்மல் லோடாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஆயில் லோடாக இருக்கிறதால தான் தழும்பிக்கிட்டே ஓடி ஓடி வண்டி சரியாக பிக்கப் ஆகாத இருக்குது. முன்னாடி அந்த மலைகள் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்கு அந்தாண்ட தான் இதுக்கு இந்தாண்ட மலை கிடையாது. அதுக்கு அந்தாண்ட தான் மலையே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதான் உயரமான மலைகள். இவ்வளோ பெரிய கம்பெனி. ஆனால் நம்மளை உள்ளே கூட விடலை. வெளியிலே கேட்டு, அதாவது பின்புறமாக இறக்கிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. உள்ளே போயிட்டு ஸ்டோரில் பேப்பரை கொடுத்துட்டு ரிசீவ்டு வாங்கணும். நானும் அண்ணனும் போயிட்டுருக்கோம். ஆனால் உள்ளே எட்டி கூட பார்க்க முடியல. என்ன தான் வேலை பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு. ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. உள்ளே கொடுத்துருக்கு பேப்பரை, ரிசீவ்டு போட்டு கொடுப்பாங்க. அதனால் வெயிட் பண்ணோம். அவ்வளோதான். இட சீட்லேயே வந்து சீல் போட்டு கொடுத்துட்டாங்க. அதான் ரிசீவ்டு. கிளம்பலாம் அங்கேருந்து. என்ன சொல்கிறாங்கண்ணா அதுன்னு கேட்டுட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கே போகலாமா? புறப்பட்டாச்சு இங்கேருந்து. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கு ஒரு 2 இடத்துல. நான் கேட்கல, அண்ணன் தான் கேட்டாப்புல. ரிட்டர்ன் வந்து எதனா ரோடு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி வர சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து தூத்துக்குடி போக போகிறோம். தூத்துக்குடி போனான்னா உப்பு எதனா ஏறும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். அப்படியே அந்த அண்ணன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதான். வரும்போது தனியாக வந்தான், போகும்போது ஒருத்தர் இருக்காரு துணைக்கு. இதுதான் பாருங்களேன், ஒன்று பேஞ்சா மழையா பெய்யணும், இல்லைன்னா சும்மாவாது இருக்கணும். சும்மா ஒரு தூரில் போடுது, 2 தூரில் போடுது, நிற்குது. நம்ம இதெல்லாம் டைரெக்டாக வைப்பர் வந்து போட்டு விட்டா ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த டாட்டா கம்பெனி கேபின், நான் ஓடிடுற கம்பெனி கேபின், அந்த டாட்டா மாடலில் மட்டும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப்பு வைப்பர் போட்டு விட்டோன்னா அதுவாக ஒரு தடவை துடைக்கும், திரும்ப ஒரு 5 செகண்ட் கழிச்சு மறுபடியும் துடைக்கும். அந்தமாரி இருக்கும். அது ஒரு இதுவாக இருக்கும் அந்தமாரி தூரில் போடும்போது. இதெல்லாம் இப்போ நம்ம போட்டு ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா இங்கே எதனா ரோடு இருக்குதான்னு கேட்டு வரேன் அப்படின்னு. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இங்கேருந்து இப்போ தூத்துக்குடி போகணும். தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து என்ன லோடு ஆகுதுன்னா எதுவும் தெரியல. போய் தான் பார்க்கணும். சுத்தமாக கையில் காசு இல்லை மக்களே. ஃபாஸ்டாகில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வரும்போது 120 ரூபா என்கிட்ட இருந்து பண்ணிட்டு வந்தேன். இப்போவும் அவங்ககிட்ட லோடு கொடுத்தவங்ககிட்ட என்னண்ணா காசு இல்லைண்ணா ஃபாஸ்டாகண்ணா அப்படின்ட்டு கேட்டேன். அவரு என்கிட்டயும் காசு இல்லை அப்படிங்கிறாப்புல. நீ உங்கள் அண்ணாகிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னா, என் அண்ணாகிட்ட தான் நைட்டே கேட்டேன். அவருக்கு தான் காசு இல்லை. அப்புறம் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. செலவுக்கு வச்சுருந்தேன் 400 ரூபாய் வச்சுருந்தேன். அதே ரீசார்ஜ் பண்ணிட்டேன். பார்த்தேன் என்ன உங்களோட தராங்கன்னு தெரியல. ஒரு மாரி கொஞ்சம் கலராக இருக்கணும் பொழுது. கம்பெனி முக்கில் போயிட்டு நின்றுக்கிட்டு நீ காசு போடு, நான் உள்ள போகிறேன் அப்படி சொல்லி தான் போட மாட்டேது. இதுக்கு மேலே வருது. ஒரு சில பேர் கரெக்டாக கொடுத்துருவாங்க, இதுவும் கரெக்டாக கொடுத்துருவாங்க தான். ஆனால் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏதாவது பேமெண்ட் வரல, நாங்கள் பேமெண்ட் வரல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் வருதுன்னு தெரியல. சரி ரைட்டு, இருக்கிறத வச்சு இப்போ ஒரு டோல் மேலே தான் பாஸ் பண்ணலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போய் திருநெல்வேலி ஊரில் வந்து ரைட்டு கட் பண்ணி தூத்துக்குடி போகணுமா. அதான் தானே ஒரே அப்படியே போகிறோம். அப்படி போயிட்டுருக்காரு. அப்படியே 2 பேரும் ஒன்றா கிளம்ப வேண்டியது. போயிட்டே இருப்போம். வாங்க போகணும் பார்க்கலாம். மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகே, நிறையாவும் பெய்ய மாட்டேங்குது, இன்னும் போக மாட்டேங்குது. 2க்கும் இடையில நாங்கநேரி. இதில் ஒரு 150 ரூபா எடை போடாத முன்னாடி கையில் இருந்தால் அதுவாது கையில் காசு இருந்திருக்கும். மதுரை ஸ்ட்ரெயிட்டு நாங்கநேரி ஊர். லெஃப்ட் பிரிட்ஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது.
இந்த பக்கம் மழை பெய்யலன்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்த்துக்கலாம். அந்த மலையும் அந்த மலைக்கு மேல இருக்கிற கருப்பு மழை மேகமும் பாருங்க. கோயில்ல சாமி சிலை பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. அம்மன் வரும்போது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்தேன். ஆனால் ஊரெலாம் கொஞ்சம் பார்க்க முடியல. சரி இப்போ பகலில் பார்க்கலாம், அது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த சிங்கம் படத்துலலாம் அந்த 2 மலைக்கு இடையிலேருந்து ரோட்டுக்கு நடுவுலேருந்து ஒரு சின்ன சின்ன சீன்லாம் எடுப்பாங்கள்ல, அதுதான் வரும்போது பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கிட்ட போக முடியுமா தெரியல, இல்லை அதுக்கு முன்னாடி கட் பண்ணுறோமான்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த இடம்லாம் மழையே இல்லை, சுத்தமாக தூரில் கூட கிடையாது போல. இப்போ தான் அதை 1-2 போடுது போல். ரோடே ஈரமாக இல்லை, காஞ்சி போய் தான் கிடக்கு. மதுரை 182, திண்டுக்கல் சேலம் 400 சில்லறையா, பெங்களூரு 608 கிலோமீட்டர். டோல்கேட் வந்தாச்சு. ஒரு சிங்கிளுக்கு வந்து 610 ரூபா. டோல்கேட்லேயே காசு வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க போல. கையில் வெறும் 120 ரூபாய் வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். 426 ஆக்சில் 610 ரூபா. இந்த டோல்கேட் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்த டோல்கேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிட்ட போய் பார்த்துக்கலாம். நான் அண்ணாட்ட கேட்டேன், சத்தியா ஒரு பேர் அண்ணாட்ட கேட்டேன், மூடி போகிற வண்டி தூத்துக்குடி போகிற வேணா என்ன ரோடு ஆகும் அங்கே போனா அப்படின்னா, இப்போ எத்தனை எவ்வளோ ஆகும்பா அப்படின்னா, இந்த ஏரியாவில் முந்திரி போட்ட ரோடு ஆகும் அதுதான் தெரியல. தூத்துக்குடி சைடில் அதுவும் கிடைக்கும், போனாதான் தெரியும். ஆனால் கன்ஃபார்மாக என்ன ஏற்றுவாங்கன்னு தெரியல. போய் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு. சரி ரைட்டு, பரவாயில்ல வாங்க போகலாம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு ரிட்டர்ன் வந்து போனோம்னா ஒன்றுமே இல்லை. இதுக்கே ஒன்றும் இருக்காது, நிற்காதுன்னு நினைக்கிறேன். டீசலு டோல் பேசிட்டே போயிடும். ரிட்டர்ன் எதனா போட்டு போனாதான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. ஆனால் இந்த தானே முதல் டைமு பார்க்கலாம் நான் வந்து. அதே மாதிரி நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில லைன்லாம் போனோம்னா இங்கேருந்து போனால் இந்த ரிட்டர்ன் லோட் ஆகும், இந்த டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. நாளை பின்னா யாருமே இல்லைன்னா கூட நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளா தனியாக வந்தோன்னா கூட ரைட்டு நம்ம தூத்துக்குடி போனால் அவங்ககிட்ட பேசலாம், ரோடு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கேட்டு ஏற்றலாம். அதுக்காக இதுக்கு மேலதான் நிறைய இடம் 4 இடம் பார்த்து வச்சுக்கணும் மக்களே. இதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்போர்ட் தந்துட்டோம், எல்லா வழியும் அவங்களே பார்த்துப்பாங்க. நமக்கு எந்த வழியும் வண்டி ஓட்டணுமா, ரோடு ஏற்றணுமா இறக்கணுமா, திரும்ப ரோடு ஏற்றணுமா இறக்கணுமா அப்படிதான் போயிட்டு இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் வேலையெல்லாம் நம்மளே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் எப்படி என்ன. இந்த வெள்ளைக்கோடு பயங்கரமா தோய்த்து உதருது டப்படப்பட்டப்பான். வந்தாச்சு அந்த இடத்துக்கு. கரெக்டாக இந்த மலைகள் இருக்குல்ல, இந்த மலைகளுக்கு இடையில தான் அந்த ரோடு போகுது. கரெக்டாக அதுக்கு மேலே பாருங்களேன், ஒரு ஆடுதா மானான்னு தெரியல, ஆடு மாதிரி தான் தெரியுது. இந்த இடம் தானே அந்த இடம்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படங்கள்லாம் ஒரு சில சீன்ல வரும்ல, அது எனக்கு இந்த இடம் மாதிரி தான் தோணுது. இதெல்லாம் ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு எல்லாம் ஜாலியாக நம்பா நல்லா இருக்கு. ஆனால் 2 இடைக்கு மலைக்கு நடுவில் ஒரு காலை. திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி
எப்படி திருநெல்வேலி ஊருக்குள்ளார போயிட்டு போவோமா இல்லை ஊருக்கு கொஞ்சம் முன்னாடியே பிரியுமான்னு தெரியல. எவ்வளோ தூரம் வரும், ஒரு 10 கிலோமீட்டர் வரும் என்று நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பார்த்தா திருநெல்வேலி வந்து 25 கிலோமீட்டர் போட்டு இருந்தது. அநேகமாக இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அது இதுவாக கூட இருக்கலாம். ஊரு பக்கம்தான். வந்தாச்சு திருநெல்வேலி, தூத்துக்குடி, நேராக மதுரை. இதில் போயிட்டு பிரிட்ஜு கடியில் பூந்து ரைட்டு ஸ்ரீனிவாசா நகர் வந்தாச்சு. திருநெல்வேலி லெஃப்ட்டு, திருச்செந்தூர் ரைட்டு, தூத்துக்குடி ரைட்டு. ரைட்டு. அப்போ திருச்செந்தூருக்கும் இதே ரோடு தானா? இல்லையே, லைட்டாக இங்கே டேர்ன் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன குழப்பத்தை உண்டாக்கும், பார்க்கலாம். வேற இந்த ரோட்டில் கட் பண்ணி உள்ள போனால் இது திருச்செந்தூர் ரோடு. தூத்துக்குடிக்கு நேராக போய் அடுத்த மேம்பாலத்தில் அடுத்த ரவுண்டானத்தில் போகணும் மாட்டேங்குது. இதுதான் இதில் கொஞ்சம் பார்த்து பார்த்து போகணும். இந்த மதுரையிலே என்ன கொலை போட்டுருச்சு மக்களே வரும்போது பார்த்தீங்கன்னா. ஓகே, இதில் வந்து நேராக போகணும். இப்போ திருச்செந்தூர் போகிற ரோடு ஃபஸ்ட்டு கட்டிங்கில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆழத்தில் கட் பண்ணணும். தூத்துக்குடி போகிற ரோடு 2வது ரவுண்ட் ஆழத்தில் கட் பண்ணணுமா? ஆனால் ரெண்டும் பக்கம் பக்கம் தான் இருக்குது. இங்கேருந்து அப்படியே வி மாரி இல்லை ஒய் மாரி பிரிஞ்சு போய்டும்னு நினைக்கிறேன். மேப்பில் பார்த்தா தெரியும் அது எப்படி பிரிஞ்சு போகுதுன்னு. அவர் கொஞ்சம் சைடு வாங்கி வந்திருக்கேன். முன்னாடி எதனா டீ கடை இருந்தால் போய் வரங்கட்டி டீ குடிக்கலாம். நான் பாருங்க மேட்ச் போயிட்டு. ஆனால் நானும் வரும்போது பார்த்துட்டு வந்தேன். இந்த மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் வந்து அதிகமாக டீ கடைங்களே கிடையாது. அப்படியே இருக்கிறா இருந்தாலும் 1-2 டீ கடையாக இருந்தாலும் போய் வண்டி நிப்பாட்ட முடியல. அது மாதிரி இடம் தான் இருந்தது. இந்த லைன்லேயே அது எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாம் திருநெல்வேலி ஊருக்குள்ளே போயிருந்தேன்னா எப்படி இருக்குது என்ன பார்க்கலாம். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. எங்கே ஒரு இடம் போகிறோம் வரந்தா இருக்குது. எங்கேயும் உள்ள போயெல்லாம் பார்க்க முடியல. அந்த மாதிரி இதுதான் நம்ம நிலமை. இடத்துல கூட செக் போஸ்ட் வச்சுருக்காங்கப்பா. டாட்டா வண்டியை விட இது டபுள் ஆக்சில் சரிங்க. ஒரு 2 எக்ஸ்ட்ரா வாங்க. உடனே ரேடிங் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொஞ்சம் நல்லா டேர்ன் ஆகுது. ரைட் சைடில் ஆஃப் ஸ்டேரிங் தான். டீ பார்க்குற மாதிரி டீ கடை தேடிக்கான ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போகுது. நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்டி வண்டியாக ஓட்டிருப்போம். இப்போ கொஞ்சம் கண்டெய்னர் இருக்கிறதால கொஞ்சம் குதிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மைல்டாக கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஓரம் கட்டியிருக்கோம் 2 வண்டியும். ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது. பட் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். டீ வாங்கி வச்சு குடிச்சிட்டு கிளம்பலாமா? கிளம்பலாமா? அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கேண்டீனில் சாப்பிட்டோம். அங்கேயும் ஒரு கல்லு மாதிரி கிடைக்கும். நம்ம கேரளாவில் கொடுப்பாங்கல்ல இந்த கொட்டை அரிசி மாதிரி, அந்த மாதிரி தான் போட்டாங்க. கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது. ஆனால் ஒரு முள்ளாரு போகிறப்பவனு பார்த்தா நைட் சாப்பாடே வேணான்னு போகணும்.
நல்லா இருக்கு. ஆனா ஏரியா பார்க்கறதுக்கு இந்த சாயந்தர டைம்ல இந்த மலைகள்ல இருந்து கீழே இறங்கி ஓரமா போற இடத்துல ரோடு கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஆரம்பிக்குது 1-2 தூரல் போடுறது. கரெக்டாக அந்த ஸ்டேரிங் வீல் அலைன்மெண்ட் வந்து மாற்றணும். இந்த கிராஸில் இருக்குது, ஸ்டெடியாக பிடிச்சிட்டு போனால் இந்த கிராஸில் இருக்குது. அது பொறுமையாக பண்ணுவோம். அப்படியே முன்னாடி பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக விண்டு மில்லு காத்தாடி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக இருக்குது, நிறையா இருக்குது. 1-2 ஓடுது, நிறையா நின்றுட்டு இருக்கு, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. வந்துட்டோம். தூத்துக்குடி இன்னும் 35, திருச்செந்தூர் 64 கிலோமீட்டர். அநேகமாக இப்போ போனோன்னா இப்போலாம் எதுவும் லோட் ஆகுமான்னு தெரியாது. நைட்டு எப்படியும் நைட்டாவது ரெஸ்ட்டு கிடைக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே சென்னையில் ஹார்பரில் ஏற்றதுலேருந்து தூக்கம் இல்லை. நேற்று நைட்டு வந்து இப்போ லோடு இறக்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு நம்ம வந்தோம். அதில் தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த, ஒரு 4 மணி நேரம். அதுக்குள்ளே உள்ளே கூட்டு எழுப்பி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ போயிட்டுருக்கோம். போய் அங்கே போய் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாம் விண்டு மில்லு 1-2 ஓடிட்டுருக்கு. காற்று அடிக்கிற இடத்துல தான் இந்த விண்டு மில்லெல்லாம் போடுவாங்கல்ல. இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. இதை பாருங்க, அதுக்கான இதெல்லாம் நிப்பாட்டிருக்காங்க பாருங்க. இங்கே அசம்பிள் பண்ணுவாங்க. இல்லை ஒரு வேளை இதான் இவங்களுக்கு ஆடாக இருக்கும். இங்கே வந்து நிப்பாட்டிட்டு இதுக்கு மேலே எங்கெங்கே வந்து செட்டிங்ஸ் போடுவாங்க. அதில் அந்த ஒரு மோட்டாருக்கான இது வருவாய் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தா கூட நம்ம கொஞ்சம் தாராளமாக போய்ச்சிக்கலாம். ஆனால் அதுக்கான முதலீடு எங்கே போகுது? எப்படியும் கோடிக்கணக்கில் இருக்கும். இது பார்த்தீங்களா, பெருசாக ஒரு ஆஞ்சநேயர் சிலை. பரவாயில்ல, நம்ம ஊர்லேயும் இவ்வளோ பெரிய சிலைலாம் வச்சுருக்காங்க. ஆந்திராவில் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே அதங்கி ரோட்டில் ஒரு சிலை இருக்குது, அதுதான் உயரமான சிலை. இதுவும் கொஞ்சம் பெரிய சிலை தான். இதான் தூத்துக்குடியோட ஏர்போர்ட் போல் ஒரு இடத்துல போர்டு இருந்தது. ஆனால் ஏர்போர்ட் இங்கே தூத்துக்குடியில் ஓப்பனில் இருக்கா இல்லை இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்களான்னு தெரியல. டோல்கேட் வந்துருச்சு. அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல. லோடு கொடுத்தவங்களாம் வேலைக்கு ஆக மாட்டாங்கன்ட்டு மறுபடியும் அண்ணன்ட்டு கேட்டு பாஸ்போர்ட்டில் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருக்கான். அதுவே அவன் வேற யார்த்தையே வாங்கி ரீசார்ஜ் பண்ணியிருக்கான். எப்படிலாம் பண்ணுறதா இருக்கு பாருங்க. எவ்வளோன்னு பார்க்கணும். 435 ரூபா. கரெக்டா 500 ரூபாய். ஆனா ஏன்டா இவ்வளவு டோல்கேட் காசு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு சிங்கிளுக்கு அவ்வளோ அமௌண்ட் 500 ரூபாய். அந்த ரீசார்ஜ் பண்ணதோட இப்ப நான் மாற்றி பண்ணி போயிட்டு இருக்கேன். வச்சுக்கலா அதே இடம் தவார டின் பண்ணிட்டு காசு கேட்டு எப்போ வந்து போட்டு எப்போ நான் அதை மாற்றி பண்ணி போகணும். முடியல பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு போல. மக்களே, தூத்துக்குடியில தூத்துக்குடி விமான நிலையம் போற வழி ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கு. இன்னும் ஓப்பன் போற வழியே இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் இல்லை. நம்பர்த்த சொல்லுங்க, எனக்கு தெரியல சரியா. ஓப்பன்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில ஏர்போர்ட் தான் கழிந்து. இந்த ஊர் வந்து புதுக்கோட்டைன்னு போட்டிருக்கு. ஒருவேளை இதான் அந்த புதுக்கோட்டை ஊரேவா இல்லை வேற எதுனா ஒரு புதுக்கோட்டையா தெரியலையே. புதுக்கோட்டை கீழே, அதான் பிரிட்ஜு கீழே ஏரல். வண்டி வேற குதிரை வண்டி மாதிரி குச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. வந்தாச்சு. ஆனால் அந்த ஆஃபீஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. தூத்துக்குடி இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தான் போட்டுருந்தது. 8 கிலோமீட்டர்னா இதுவும் தூத்துக்குடி உள்ளதான், அவ்வளோதான் கணக்கு. பார்க்கலாம். இதுக்கு மேலே அந்த அண்ணன் தான் எங்கே இருக்குதுன்னு அவர் போனான்னா அங்கே போய் நிப்பாட்டுவோம். என்ன ஆகுதுன்னு தெரில.
தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதான் அவுட்டர் ரோடு பைபாஸ். நேரா போனா ஊருக்குள்ள போயிடும். ஊருக்குள்ள எல்லாம் இந்த வண்டி அலோடான்னு தெரியல. அலோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுல ரைட்டு எடுத்து போனாலும் ஹார்பர் போகும்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. ரைட்டு அந்த அண்ணா முன்னாடி போறாரு. இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் அந்த ஏரியாவில் தான் ஏகப்பட்ட வண்டி நிற்கும், அது தெரியும். ஆனால் அந்த ஆஃபீஸில் எங்கே இருக்குதுன்னு தெரில. வரும். சென்னை வந்து 591 கிலோமீட்ரு, மதுரை 147 கிலோமீட்ரு, பெங்களூரு 555. இதே மெயின் ரோடு ஏறி போயிட்டுருக்கா. இது வந்து இந்த ஸ்டெர்லைட் இருக்குல்ல, அது பக்கமாக வரணுன்னாங்களாம். அதுதான் போயிட்டுருக்காங்க. நம்மளும் பின்னாடியே போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த கம்பெனியா? இதுவா இல்லை இந்த சைடில் ஒரு கம்பெனி இருக்கு அதுவா? ஸ்டெர்லைட் காப்பர். அந்த பார்ட்டி வந்து நேராக வந்து வாங்கன்னாப்புல இப்போ ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு ரோடு கட்டிங் வரும், அது உள்ளே போந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே வர மாதிரி வாங்கன்றாப்புல. என்ன பண்ணுறது? நன்றி, மீண்டும் வருக. ஷிப்கார்டு இது அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு போல. இல்லையே, தூத்துக்குடியே தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்கு. அப்போ இது என்ன டிஸ்ட்ரிக்கு? இந்த பிரிட்ஜுக்கு தான் ரைட்டில் போகணும் போல். மறுபடியும் ஊருக்குள்ளே வரா மாதிரி வாங்கன்றாங்களே. ரோடு வண்டி நிப்பாட்ட இடம் கிடைக்குமா ரோட்டில்? என்ன எதுவும் தெரில. கொஞ்சம் ஊருக்குள்ளே அவுட்டராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நான் போய் நிப்பாட்டிக்கலாம். மறுபடியும் சிட்டிக்குள்ளார வா. நல்ல வேலை, எங்கே போய் அலைய போகிறோமோன்னு நினச்சோம். கடைசியில் ஒரு லோடு கொடுக்குறவர் என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தரை கூட்டிகிட்டு வண்டியில் வந்து ஏற்றி விட்டார். முன்னாடி போகிற வண்டியில் இருக்கார் அந்த அண்ணன். நீ கூப்பிட்டு வந்துடுங்க, போலீஸ் அண்ணா நிப்பாட்டினாலும் அவங்க பேசிப்பாங்க. இந்த ஆஃபீஸ் வந்து சிட்டிக்குள்ளார இருக்குதான். கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு மக்களே. சக்தி ரிட்டர்ன் ரோடு பார்க்கறதுக்காக சக்தி டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. என்ன டீட்டெயில் என்ன எதுன்னு தெரியல, நான் காலைல உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். இதுக்கு மேலே காலைல தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.